எடப்பாடி இந்த ஆம்புலன்ஸ் சண்டை வந்ததில்ல, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அது சொல்கிறார். யாரா இவங்க அதிமுக ஒரு நாள் சீக்கிரமே ஆம்புலன்ஸில் போயிடுமா, ஐசியூவில் அவசர பிரிவில் அட்மிட் ஆக்கிடுவாங்களாம். யார்? அதிமுகவை. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பா தான் சமீபத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியூவில் அட்மிட் ஆனார். 10 நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்தார். உங்கள் அப்பா தான் சமீபத்தில் லண்டனுக்கு போய் என்னென்னத்தையோ உடல்நலக்கு இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஊராங்காசில் மொய் எழுதினார். செலவெல்லாம் நம்ம எங்கள் கணக்கில் எழுதிட்டு ஆம்புலன்ஸில் போனது உங்கள் அப்பா, ஐசியூவில் இருந்தது உங்கள் அப்பா. அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா இருக்கும்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து உங்கள் தாத்தாவை ஆம்புலன்ஸுக்கு அனுப்பி ஐசியூவில் அட்மிட் பண்ண வச்சது வந்து எம்ஜிஆர். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது 2 சீட்டு வாங்கி ஆம்புலன்ஸில் போய் ஐசியூவில் அட்மிட் ஆனது நீங்கள், உங்கள் கூட்டம். 2001 கருணாநிதியை கைது பண்ணும்போது ஐயோ அம்மான்னு போய் நெஞ்சு வலிக்குதுன்னு இதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்கன்னு ஐசியூவில் அட்மிட் பண்ண சொன்னது உங்கள் தாத்தா. அதனால் ஐசியூ இதெல்லாம் நீங்கள் போய் ஏற்கனவே திமுக படுத்த ஆளுங்கப்பா. நீங்கள் ஆம்புலன்ஸில் பல தடவை போனது உங்கள் ஆளுங்க, உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும்.